கலை காலத்தின் கண்ணாடி என்பது பழமொழி. ஒரு இனத்தின் கலையைக் கொண்டே அந்த இனத்தின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் அறிய முடியும். நாடகம் தன்னை நவீனப்படுத்திக் கொண்டது. அறிவியல் கலையை தத்தெடுத்துக் கொண்டது. கடந்த அரை நூற்றாண்டுகளாக தமிழக மக்களின் அரசியல், கலை, வாழ்வியல், பண்பாடு என அனைத்திலும் ஆளுமை செலுத்தி வரும் தமிழ் சினிமாவின் தோற்றம். தமிழ் சினிமாவின் முதல் சினிமா. இந்த சினிமா கலை தமிழ்நாட்டில் முதலில் காலடி எடுத்து வைத்தது எப்படி? அதற்கான முதல் செங்கலை எடுத்து வைத்தது யார்? தமிழ் சினிமாவின் முதல் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லிய இயக்குனர் யார்? 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சினிமா என்ற கலை வடிவம் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1913ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தது. இந்தியாவின் முதல் சினிமா வெளியான 5 ஆண்டில் தமிழின் முதல் சினிமா தயாரிக்கப்பட்டது. இன்றைய வேலூர் மாவட்டம் திமிரியில் 1885ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி பிறந்தவர் நடராஜ முதலியார். வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் தன் படிப்பை முடித்த இவர் 1906ஆம் ஆண்டு சென்னை அண்ணா சாலையில் சைக்கிள் விற்பனை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வந்தார். சைக்கிள் தொழில் கார் தொழிலாக வளர்ச்சி அடைந்தது. அமெரிக்காவில் இருந்து கார் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து விற்பனையும் செய்து வந்தார். அந்த காலகட்டத்தில் சொந்தமாக சைக்கிள் நிறுவனம், கார் உதிரிபாக நிறுவனத்தை இறக்குமதி செய்து விற்பது என்றெல்லாம் ஒருவர் ஈடுபடுகிறார் என்றால் அதில் அவருடைய செல்வ செழிப்பு மட்டும் இல்லாமல் புதியவற்றை நோக்கி முன்னேறும் அவருடைய புத்தார்வத்தையும் அறிந்து கொள்ளலாம். அப்படித்தான் இயல்பிலேயே புதுமைகளை விரும்புகிறவராக, அந்த புதுமையை அடைவதற்காக துணிச்சலாக முயற்சி செய்பவராக நடராஜ முதலியார் இருந்தார். அப்படித்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மிக மிக அரிய பொருளாகவும் அதிசய பொருளாகவும் பார்க்கப்பட்ட ஸ்டில் கேமராவை அந்த காலத்திலேயே சொந்தமாக வாங்கினார். கண்ணில் காணும் காட்சி எல்லாவற்றையும் புகைப்படங்களாக எடுத்து ரசித்தார். தனக்கு கலை மீது இருந்த அதீத ஆர்வத்தினால் தானும் ஒரு திரைப்படம் எடுக்கும் ஆவலில் பூனேவுக்கு கிளம்பி சென்றார். ஆங்கிலேய செய்திப்பட ஒளிப்பதிவாளரான ஸ்டூவர்ட் ஸ்மித் என்பவரை சந்தித்து 6 மாதங்கள் அவருடன் தங்கி திரைப்படம் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கற்றுத் தேர்ந்தார். தென்னிந்தியாவின் முதல் திரைப்படத்தை எடுக்க போகும் பெரும் கனவோடு சென்னை திரும்பினார். அன்றைய காலகட்டத்தில் இருந்த கேமராவை கைகளால் ராட்டையை சுற்றுவது போல் சுற்ற வேண்டும். அப்படி சுற்றிதான் கீசகவதம் படம் எடுக்கப்பட்டது. அதேபோல் படம் எடுப்பதற்கு தேவையான பிலிம் சுருளை லண்டனில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டும். அப்படி இறக்குமதி செய்து படம் பிடித்தாலும் சென்னையின் தட்பவெட்ப நிலைக்கு இங்கு வைத்து பிலிம் ப்ராசஸ் செய்ய இயலவில்லை. இதனால் வெப்ப நகரமான சென்னையை தவிர்த்து குளிர் நகரமான பெங்களூருக்கு சென்று இதற்காகவே ஒரு பிலிம் ப்ராசஸ் லேபை தொடங்கினார் நடராஜ முதலியார். வாரத்தின் 5 நாட்கள் சென்னையில் படப்பிடிப்பை நடத்திவிட்டு 2 நாட்கள் பெங்களூரு சென்று எடுத்த காட்சியை டெவலப் செய்யும் வேலைகளை செய்தார். 1917ஆம் ஆண்டு சென்னை புரசைவாக்கம் பில்லர் சாலையில் இந்தியன் பிலிம் கம்பெனி என்ற தென்னிந்தியாவின் முதல் திரைப்பட நிறுவனத்தை தொடங்கினார். தனது நண்பர் பம்மல் சம்பந்த முதலியாரின் ஆலோசனையின்படி மகாபாரதத்தில் பாண்டவர்களின் அஞ்ஞான வாசத்தின் போது திரௌபதி மீது மோகம் கொண்டு அவளை பலவந்தமாக அடைய நினைக்கும் கீசன் என்பவனை பீமன் வதம் செய்யும் பகுதியை கீசகவதம் என்ற பெயரில் சினிமாவாக தயாரித்தார் என்றால் இன்றைய தயாரிப்பின் பொருளில் மட்டும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அனைத்து தயாரிப்பும் நடராஜ முதலியார் மட்டுமே. அவருக்கு முன்னோடியோ வழிகாட்டியோ இல்லை. அவர்தான் தமிழ் சினிமாவின் முதல் இயக்குனர், முதல் ஒளிப்பதிவாளர், முதல் படத்தொகுப்பாளர் என அனைத்தும் அவரே. ஒற்றை ஆளாக தமிழ் சினிமாவின் முதல் எழுத்தை எழுதினார். லைட் வசதிகள் இல்லாத அக்காலத்தில் மேற்கூரை இல்லாமல் திரைச்சிலைகளை பயன்படுத்தி சூரிய ஒளியை மட்டுமே பயன்படுத்தி தனது முதல் படத்தை இயக்கினார். இப்படம் சென்னையில் அன்றைய மவுண்ட் ரோட்டில் இருந்த எல்பிஸ்டன் திரையரங்கில்
1918ஆம் ஆண்டின் முற்பகுதியில் வெளியானது. அது மட்டுமின்றி படம் லாகூர், இலங்கை, கராச்சி, ரங்கூன் என திரையிடும் வசதி இருந்த அனைத்து இடங்களிலும் திரையிடப்பட்டது. தமிழ் சினிமாவின் முதல் படமான கீசகவதத்தின் பட்ஜெட் 35,000 ரூபாய். அன்றைய காலகட்டத்தின் பொருளாதார நிலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இது மிக பிரம்மாண்டமான பட்ஜெட். படத்தை 35 நாட்களில் எடுத்து முடித்தார். வெளியாகி ரசிகர்களின் அமோக ஆதரவை பெற்ற கீசகவதம் 50,000 ரூபாய் வசூலை பெற்றுக் கொடுத்தது. முதல் படத்திலேயே பெரும் வியாபார வெற்றியை ருசித்து பார்த்த நடராஜ முதலியார் உற்சாகத்துடன் அடுத்த 5 படங்களை தயாரித்தார். மௌனப்படமான கீசகவதத்தில் காட்சிகளை விளக்குவதற்காக இடையில் அவ்வப்போது அட்டைகள் காட்டப்படும். அதில் இடம்பெறும் வாசகங்களை நடராஜ முதலியாரின் உறவினரும் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவருமான டாக்டர் குருசாமி என்பவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதினார். இந்த வாசகங்களை இந்தியில் எழுதியவர் மகாத்மா காந்தியின் மகன் தேவதாஸ் காந்தி. நடராஜ முதலியார் கீசகவதம் படத்தை தொடர்ந்து திரௌபதி வஸ்திராபரணம், மயில் ராவணன், லவகுசா, வள்ளி திருமணம் என தொடர்ந்து படத்தயாரிப்பில் ஈடுபட்டு வந்தார். 1923ஆம் ஆண்டு மில்லர் சாலையில் உள்ள நடராஜ முதலியாரின் ஸ்டூடியோவில் தீ விபத்து ஏற்பட்டு திரைப்பட உபகரணங்கள் அழிந்து நாசமாகின. இதனால் மிகுந்த பொருளாதார நஷ்டத்திற்கு தள்ளப்பட்ட நடராஜ முதலியார் திரைப்பட தயாரிப்பில் இருந்து விலக நேரிட்டது. தென்னிந்தியாவின் முதல் திரைப்படத்தை தயாரித்த தமிழ் சினிமாவின் தந்தை நடராஜ முதலியாருக்கு 1970ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதியன்று சினிமா டெக்னீஷியன் சங்கம் சார்பில் விழா ஒன்று நடத்தப்பட்டது. அதில் கலந்து கொண்டு நடராஜ முதலியாருக்கு வெள்ளி பதக்கம் அணிவித்தார் அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி. நூற்றாண்டு காணும் தமிழ் சினிமாவின் முதல் விதையை ஊன்றியவர். அதற்காக பெற்ற அங்கீகாரமும் வெகுமதியும் இந்த வெள்ளி பதக்கம் மட்டுமே. 1970ஆம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீதர் நடத்தி வந்த சித்ராலயா பத்திரிகைக்காக நடராஜ முதலியாரை பேட்டி எடுத்திருந்தார் இயக்குனர் CV ராஜேந்திரன். அதில் தனது முதல் பட முயற்சிகள் குறித்தும் அதில் சந்தித்த சவால்கள் குறித்தும் விரிவாக பேசியிருந்தார். இந்திய சினிமாவின் தந்தை என போற்றப்படும் தாதா சாஹேப் பால்கேவின் முதல் படம் 1913ஆம் ஆண்டு வெளியானது. இந்த ஆண்டை கணக்கில் கொண்டு 2013ஆம் ஆண்டில் இந்திய சினிமாவின் 100ஆண்டு விழா வெகு விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. கீசகவதம் படம் வெளியான 1918ஆம் ஆண்டை கணக்கில் கொண்டு தென்னிந்திய சினிமாவின் 100ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நடக்கவில்லை. இந்திய சினிமாவின் தந்தை என போற்றப்படும் தாதா சாஹேப் பால்கே அவர்களின் பெயரில் விருதுகள் மற்றும் திரைப்பட கல்லூரி என பெருமைப்படுத்தும் திரையுலகினர் தமிழ் சினிமாவின் தந்தை என போற்றப்பட வேண்டிய நடராஜ முதலியாரின் புகழை மறந்திருப்பது வேதனை, வியப்பு. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என அன்றே அறிஞர் அண்ணா சொன்னது கலைத்துறையினருக்கும் பொருந்துமோ? மௌனப்படம் எடுத்ததாலோ என்னவோ அவரது புகழும் மௌனமாகி போனது. எந்த அங்கீகாரமும் இன்றி தனது இறுதி நாட்களில் சென்னை அயனாவரத்தில் உள்ள மகள் ராதாபாய் வீட்டில் வாழ்ந்து வந்தார் நடராஜ முதலியார். சிறுநீரக தொற்று ஏற்பட்டு 1971ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி சென்னை அரசு பொது மருத்துவமனையில் காலமானார் தமிழ் சினிமாவின் தந்தை நடராஜ முதலியார். எனினும் தமிழ் சினிமாவின் எல்லா பிரேம்களிலும் நடராஜ முதலியார் என்றென்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்.